ஏன்னா எனக்கு யூட்ரஸ் எடுத்ததுக்கப்புறம் தைராய்டு, ப்ரெஷர், கொலஸ்ட்ராலு, அப்புறம் வந்து கால்சியம் டிஃபிஷியன்சி வந்ததால் ஃபுல் பாடி ஜாயிண்டில் எனி டைம் பெயின் இருந்துகிட்டே தான் இருக்கும். 24 ஹவர்ஸும் நான் பெயினோடு தான் வாழறேன். இதுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணால் இன்னும் அந்த மாத்திரை அதுக்கு எடுக்கிற மாத்திரை வந்து நிறைய சைடு எஃபெக்ட் இருக்கிறதுனால டாக்டர்ஸோட அட்வைஸ் என்னென்னா, முடிஞ்ச அளவுக்கு வலியை தாங்கிட்டு வாழு. ரொம்ப முடியாத போது ஒரு இன்ஜெக்ஷன் சொல்லியிருக்காங்க. ஒரு 300 வரும். அந்த இன்ஜெக்ஷன் போட்டால் வலி வந்து குறையும். அப்போ அந்த தாங்கக்கூடிய வலியில் தினமும் வாழ்ந்துக்கலாம். அதிகமாகும் போது மட்டும் அந்த 300 இன்ஜெக்ஷன் போட்டுக்கலாம். ஸோ அது வந்து சேஃப் சைடாக இருக்குன்றதுனால நான் டேப்லெட் எதுவுமே அதுக்கான எடுக்கிறதே இல்லை. இப்போ வலியோடு வாழ்ந்து பழக்கம் ஆயிடுச்சுல்ல, அந்த வலி என்ன ஜஸ்ட்டு யூரின் போகும்போது வலி, போய் முடித்தோடனே சுருக்கன் ஊசி வச்சு குத்தினா எப்படி இருக்கும், அந்த மாதிரி ஒரு வலி இருக்கும். போதும், இறைவனுக்கு நன்றி இந்த அளவுக்கு கொடுத்ததே. மீதி இருக்கிற காலத்தை இதோடு தான் வாழணும்னு அவர் வச்சிருக்காருன்னா அதையும் நான் ஏற்றுக்க தயாராக இருக்கேன். இல்லை சரியாகும் அப்படின்னாலும் நான் அதை ஏற்றுக்க தயாராக இருக்கேன். ஆனால் எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. சரண் சார் வந்து எல்லாரும் கைவிட்ட போது நான் முயற்சி பண்ணி பார்க்குறேன்னு இவ்வளோ சக்ஸஸ் கொடுத்தவர் இதை மைண்டில் வச்சுக்கிட்டே இருப்பார். நான் அதான் சொன்னேன், சார் நீங்கள் இதை மைண்டில் வச்சுக்கிட்டே இருப்பீங்க, என்னைக்காச்சும் ஒரு நாள் இதுக்கு ஒரு தீர்வு கொடுக்க முடியும்னு சொல்லிச்சுன்னா ஃபோன் பண்ணுங்கள். அடுத்த நிமிஷம் நான் எங்கே இருந்தாலும் உங்கள் ஹாஸ்பிட்டலை தேடி வந்துடுவேன், நீங்கள் சரி பண்ணி கொடுத்துருங்க.